என்ற எறும்பு என்ற தலைப்பில் உள்ள அத்தியாயம் சூரத்துல் கஸஸ், மூசா நபியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய சரித்திரம் என்ற ஒரு சூரா. அடுத்து அன்கபூத் என்று சொல்லக்கூடிய சிலந்தி வலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சிலந்தி வலைன்னா தெரியுதா? என்னம்மா சிலந்தி வலைன்னா என்னக்கா? எனக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் தமிழே தெரியல, எல்லாம் இங்கிலீஷ் தான். அதனால இங்கிலீஷ்ல சிலந்திக்கு என்னன்னு தெரியல. 8 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. ஸ்பைடர், வெரி குட், ஸ்பைடர் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க. ஆஜியார், மாஷா அல்லாஹ். இது அல்லாஹ் தஆலா நீங்க ஸ்பைடரை பற்றி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்பது இந்த உலகத்தினுடைய மக்களால் தயாரிக்கப்பட்ட சக்திகளும், இந்த உலகத்தினுடைய சக்தி என்பது அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைடர் மாதிரி. வீட்டை பூட்டி போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியில போயிட்டு பார்த்தா வீடு ஃபுல்லா 8 காலா பூச்சி மேல என்ன செஞ்சிருக்கும்? சிலந்தி வலையை கட்டியிருக்கும். இந்த சிலந்தி வலை வீடு இருக்குல்ல, அதுக்கு அது வீடு. இந்த சிலந்தி வலையை அகற்றுவதற்கு வந்த உடனே என்ன செய்யணும்? பொக்லைனுக்கெல்லாம் போன் போட்டு நிறைய இயந்திரத்தெல்லாம் வர வச்சு இடிக்கணுமா? நம்ம கெட்ட வீடு மாதிரி இல்ல, சும்மா ஒரு ஒற்றை குச்சியை வச்சு அப்படியே தூக்கி போனோம். அந்த மாதிரி இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த உலகத்தினுடைய அனைத்து சக்திகளும் எனக்கு ஒற்றை குச்சி மாதிரி அப்படின்றான் அல்லாஹ். மஸலுல்லதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தஹதத் பைத்தா. உலகத்திலேயே நான் படைத்த படைப்பினங்களிலேயே பலகீனமான வீடு என்பது 8 கால் பூச்சி கட்டக்கூடிய சிலந்தி வலையினுடைய வீடு. அந்த சிலந்தி வலையினுடைய வீடு மாதிரிதான் இந்த உலகமேன்றான் அல்லாஹ். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் நாயகம் சௌரு குகையிலே தங்கினார்கள். அவர்களை பாதுகாக்கிறதுக்கு வாளை ஏந்தி வந்த எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இசட் பாதுகாப்பு பிரிவு அல்லாஹ் போட்டானா? ராணுவத்தை வச்சு அபூபக்கர் சித்திக் நாயகத்தையும் ரசூலுல்லாவையும் பாதுகாக்கணும். காஃபிர்கள் குஃபார்கள் எல்லாம் வாளை ஏந்திட்டு வராங்க, எங்க ரசூலுல்லாஹ் பார்த்தாலும் வெட்டலாம்னு சொல்லி சௌரு குகையில நாயகமும் அபூபக்கரும் இருக்கிறாங்க. அதை அவங்க 2 பேரையும் பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் யூஸ் பண்ணது என்ன சொன்னா ஸ்பைடர். முடிஞ்சு போச்சு. 8 கால் பூச்சி தான். அந்த 8 கால் பூச்சியை வச்சு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். ஒரு புறா, 2 புறாக்கள் முட்டையிடப்பட்டது. மக்காவிலே புறாக்கள் சுத்தி வருகிறது. ஹாஜிகள் எல்லாம் புறாக்களுக்கு தீனி போடுகிறார்கள். மக்காவுடைய ஒவ்வொன்றும் வரலாற்று சின்னம் மிக்கது. வரலாற்றில் எழுதுறாங்க, மக்காவில் புறாக்கள் சுத்தி கொண்டிருக்கின்றதே. நபிகள் நாயகத்தையும் சித்திக் நாயகத்தையும் சௌரு குகையில் பாதுகாத்த அந்த 2 புறாக்களுடைய வம்சாவளிகள் தான் இந்த புறாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஹாஜிகள் எல்லாம் மக்காவில் இருக்கக்கூடிய புறாக்களை கூட கண்ணியப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி நிறைய வஸ்துக்களை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அப்படி வஸ்துக்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள்லேயே ரொம்ப பலகீனமாக வீடு கட்டக்கூடியது ஸ்பைடர். இன்னொரு வஸ்து இருந்ததுங்க. அது என்னன்னு சொன்னா, அந்த ஜீவராசி நாமெல்லாம் வீட்டுக்கு மின்விளக்கு போடுறதுக்கு முன்னாடியே கூக்கணாங்குருவின்னு ஒன்று இருந்தது. அந்த கூக்கணாங்குருவி கூடு கட்டும் மரத்துக்கு மேல. இப்பெல்லாம் அதை பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா நெருங்க ஒவ்வொரு வஸ்துக்களா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். மொபைல் போனுடைய கருவீச்சுக்களால் சிட்டுக்குருவிகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றெல்லாம் கிராமப்புறங்களிலே சென்றால் கூட பழைய அந்த கூக்கணாங்குருவியை பார்க்க முடியவில்லை. தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்பதாக ஒவ்வொரு இடமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். அல்லாஹ் படைச்சதுல இருந்து ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமா காலாவதி ஆகிட்டே போகும். அப்படின்னா கியாமத்து நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த கூக்கணாங்குருவி இரவு நேரத்துல தன்னுடைய வீட்டுக்குள்ள வெளிச்சம் வேண்டும் அல்லவா, அது தனக்குன்னு ஒரு ஹால் கட்டிக்குமா, அது தனக்குன்னு ஒரு பெட்ரூம் கட்டிக்குமா, தனக்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால், எல்லா குருவிகளும் சேர்ந்து பேசுவதற்கு ஒரு கூடு கட்டுமாம். அது எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிச்சதுன்னு தெரியல. அது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கும் படிக்கல. ஆனா அந்த கூட்டுக்குள்ள இரவு நேரத்துல களிமணை கொண்டு அந்த கூட்டுல பதிச்சுட்டு, இரவுல மின்மினி பூச்சி அதை கொண்டு அந்த முகத்தை அந்த களிமண்ல சொருவிட்டு பின்பக்கமா இருக்கக்கூடிய அந்த விளக்கை அது பயன்படுத்துமா. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அல்லாஹ் தஆலா அவருடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய குதிரத்துகளை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கின்றான். இன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படித்தோம். ஃபிரௌன் அந்த தேசத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ஆண் குழந்தையா இருந்தா எல்லாத்தையும் கத்தல் செய்யறான். அப்படி எல்லா ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்படக்கூடிய அந்த மிஸ்ர் தேசத்திலே ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்று தெரிந்து எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்கின்றான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் யூதன் ஃபிரௌனுடைய வழித்தோன்றலில் வந்தவன் அல்லவா. நல்ல பாருங்க, அவன் பாம் போட்டு பலஸ்தீன மக்களை அழிக்கிறத நீங்க நல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாட்டிலையும் ஸ்கூலையா போட்டு பாம் போடுவான். ஸ்கூல்கள்ல சின்ன பிள்ளைகளை அப்பாவிகளை எல்லாம் கொலை செய்வான். ஏன் அவன் கொலை செய்யறான்? ஃபிரௌனுடைய சிந்தனை உடையவன் தான் இவன். ஃபிரௌனுடைய கள்ள குழந்தை.
ஏன்னா அந்த குழந்தைகள்ல யாராவது மகதியா இருக்க மாட்டாரா? அந்த மகதியை ஆரம்பத்திலே அழிச்சிட்டா நாம தப்பித்து விடலாம் என்பதற்காக ஒரு மகதியை அழிப்பதற்காகத்தான் ஆப்கானிஸ்தானை அழித்துக் கொண்டிருக்கின்றான். ஈரான் ஈராக்கை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய பல காரணங்கள்ல இது ஒரு காரணம் என்று சொல்லலாம். அப்படி ஃபிரௌன் தனக்கு எதிராக எந்த குழந்தையும் ஆண் குழந்தை பிறக்க கூடாதுன்னு கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாம பெத்து எடுக்கிறாங்க. இப்போ குழந்தை ஆண் குழந்தை பிறந்துருச்சு, பிரசவம் ஆயிருச்சு. அரசனுக்கு தெரிஞ்சா, சோல்ஜர்களுக்கு தெரிஞ்சா தலைய வெட்டிடுவாங்க. ஊருக்குள்ள 144 ஊரடங்கு உத்தரவு. எங்க பிரசங்கம் நடந்தாலும் ஆண் குழந்தையை கொலை செய்ய சொல்லி உத்தரவு. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யறது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சதை அல்லாஹ் அன்னைக்கு ஓதுறத அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். பிறந்ததுல இருந்து அவங்க மதியன் தேசத்துக்கு போற வரைக்கும் அதெல்லாம் நான் பயான்ல இப்ப வரிசையா சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க, நைட்டு ஃபஜர் வரைக்கும் நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கணும். சரியா? ஷார்ட்டா சொல்றேன். அல்லாஹ் என்ன சொன்னானா, வஅஹைனா இலா உம்மி மூசா அன் அர்தஇ, நான் மூசா நபியுடைய தாய்க்கு சொன்னேன் இந்த குழந்தையை நீ பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். பொதுவாக ஒரு விஷயத்தை பத்திரப்படுத்தினா என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள பூட்டி வச்சு யாருக்கும் தெரியாம வைக்கும் தான் சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு பெட்டியில வச்சு ஃபிரௌனுடைய வீட்டுக்கு நேரவே அனுப்புன்றான். அல்லாஹ் நான் பாத்துக்கிறேன் அனுப்புன்னு. அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அப்படிதான். எவெல்லாம் இஸ்லாத்தை அழிக்கணும்னு சொல்றானோ அதுவான வீட்டுல அவன் மருமகன் இப்ராஹிம், இது போன்று யாரெல்லாம் இஸ்லாம் அல்லாஹ் அவன் குடும்பத்திலேயே இஸ்லாத்தை வளர வைப்பான். இன்னைக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வடநாட்டு யூபியில இது போன்ற ஒரு பள்ளிவாசல்ல தராவி தொழு வைத்த ஒரு ஹாஃபிஸா ஜுனைத் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஒரு 15 வயசு சிறுவர், ஒரு 17 வயது சிறுவர் மதரசாவில் ஓதக்கூடியவன். தராவி தொழுகையை முடித்துவிட்டு 27 முடித்துவிட்டு 27 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தாயை சந்திப்பதற்காக ட்ரெயினிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது காவி கொடூரர்கள் அந்த ஜுனைதை அடித்து கொலை செய்தார்கள். அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த ஜனாசாவை பார்த்து அழாத யாருமே இருக்க முடியாது. இந்த காவிகள் நினைச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஜுனைதை கொலை செஞ்சுட்டா குர்ஆன் அழிச்சிட முடியுமா? ஜுனைதை போன்ற லட்சக்கணக்கான ஜுனைதுகளை அல்லாஹ் உருவாக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அப்படி. நீ ஒருத்தன ஒரு குர்ஆனை எரிச்சிட்டாலோ, ஒரு பள்ளிவாசலை இடிச்சிட்டா, ஒரு பள்ளிவாசல் பாபர் மசூதி இடிக்கிற, ஆனால் அல்லாஹ் தஆலா பல பள்ளிவாசல்களை அல்லாஹ் ஹயாத்தாக்கிட்டே இருப்பான். அதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அந்த தர்பாருக்கே சென்றார்கள். அதெல்லாம் பெரிய வரலாறு. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொஞ்ச நாள் மதியன் தேசத்துக்கு போங்க, ஊர்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, மதியன் தேசத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. மதியன் தேசத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். சென்று அங்கே பாக்கெட்ல 10 காசு கிடையாது, எந்த வழியும் இல்ல. மதியன்ல ஊருக்கு புதுசு, உணவுக்கு வழி இல்ல, காசு கிடையாது, அக்கவுண்ட்ல ஜிபேல 1 ரூபா கூட கிடையாது. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கும் பொழுது மரத்துக்கு அடியில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை ஓதியதை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான். அந்த துஆவை மரத்தடியில மூசா நபி ஓதினாரு. சாயங்காலத்துக்குள்ள அவருக்கு வேலை கிடைத்தது, மதியன் தேசத்துல பொண்ணு கிடைச்சது, அவர் கோடீஸ்வரர் ஆயிட்டார். மூசா நபி ஓதிய இந்த துஆவை காலையில் ஓதினால் காலையில் தெருக்கோடியில் இருந்து இந்த துஆவை ஓதினால் மாலையில் மாட மாளிகை அவனுக்கு கிடைக்கும். துஆ தெரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு இந்த பயான் முடிஞ்சோன்னா ஹஜ்ரத் அந்த துஆவை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், இறைவா எந்த ஒரு ஆறுதலும் இல்லாமல் நிராயுத பாணியாக இந்த மதியன் தேசத்திலே நிற்கக்கூடிய இந்த ஃபகீருக்கு நீ கிருபை செய்வாயாக. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். பாக்கெட்ல இருக்க காசெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். வெளியூர்ல நிக்கிறோம், இந்த ஊர்ல யாருமே தெரியாது, பணத்துக்கு ஒண்ணும் வழி இல்ல, என்ன மொபைலையும் அடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க. இந்த துஆவை ஓதுங்க, அல்லாஹ் தஆலா மலக்குகள் மூலமாகவாது உங்களுக்கு உதவி செய்வான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற துஆவுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக சுலைமான் நபியை பற்றியும் இன்னைக்கு வருகிறது. இந்திய தேசத்துக்கு வந்த நபிமார்கள் யார் என்ற பட்டியலிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஆதிபிதா ஆதம் அல் ஹிந்தியா, அரபியில வருகிறது. நபி ஆதிபிதா ஆதம் அவர்கள் இந்தியாவில் இருந்து வந்தவர். அப்போ இந்தியாவுடைய முதல் நபி, இந்தியாவுக்கு வந்த நபி யாரு? நபி ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தபடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்தியாவுக்கு வந்த வரலாறு உண்டு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். எந்த ஊருக்கு வந்தார்கள்? தமிழ்நாட்டில் நம்ம ஊரா இருக்குமா? தஞ்சாவூருக்கு வந்திருப்பாங்களா?
சிதம்பரம் டு கடலூருக்கு போற வழியில பிச்சாவரம் என்ற ஒரு சுற்றுலா தலம் ஒன்று உண்டு. சுற்றுலா தலம் பிச்சாவரத்துல அந்த பகுதிக்கு, ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 5G, துபாய் பயன்படுத்தக்கூடிய 9G 10G ஆக இருக்கட்டும், அல்லது அமெரிக்கால 50G கூட இருக்கட்டும், ஸ்பீட் நெட் ஸ்பீட், சுலைமான் நபி அனுபவிச்ச அந்த ஸ்பீடை விட இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட டெக்னாலஜியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். காற்றிடத்துல நான் இந்தியாவுக்கு போகணும்னா இந்தியாவுக்கு வருவாங்க, அமெரிக்காவுக்கு போகணும்னா காத்து அப்படியே அலைக்க அவங்களை கூட்டு போயிடும் அவங்களுக்கும் அவருடைய பட்டாளத்துல. அப்படி ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிச்சா மரத்திற்கு வந்து அங்கே அவர்கள் வைத்திருந்த ஒரு மோதிரத்தை தொலைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஒரு படமே எடுத்தான், அந்த சாலமன் தி ரிங் ஆஃப் தி லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு இங்கிலீஷ்ல, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதுல அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மோதிரத்தை காணும்னு தேடப்படக்கூடிய பிச்சாவரம் ஏரியில் ஒரு பகுதி இருக்கிறது. நான் பிச்சாவரத்துக்கு போகல, இந்த வரலாறை சமீபத்தில் படிச்சேன். ரமலான் முடிந்ததற்கு பிறகு முதல் பயணமாக அங்கே சென்று சுலைமான் நபி வைத்த அந்த கால் பாதத்தினுடைய முபாரக்கான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். எல்லாமே இன்னைக்கு காஷ்மீர் வளமான பூமி, சுவிட்சர்லாந்து. அன்னைக்கே சொன்ன ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வரும் பொழுது இதெல்லாம் வரலாற்றுல எழுதுறாங்க. ஆதிபிதா 14,000 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஆதம் வரும் பொழுது சொர்க்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு ஒட்டி இருக்கும்ல கால்ல கையில, அந்த மண்ணுடைய துளி சுவிட்சர்லாந்துல கொஞ்சம், காஷ்மீர்ல கொஞ்சம், பலஸ்தீன்ல கொஞ்சம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பூமியை அல்லாஹ் வளமாக்கினான். ஒவ்வொரு பூமிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் டெக்னாலஜி எப்படிப்பட்ட டெக்னாலஜி தெரியுமா? இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுவரைக்கும் எந்த இன்ஜினியராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை பற்றி இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸ்ல இருக்கிறாங்க. பல்கிஸ் அம்மையார் சுமார் நூற்றுக்கணக்கான தூர மைலுக்கு அப்பால் இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அவர்கள் எல்லாம் சூரியனை சந்திரனை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கேள்விப்பட்டு, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், அதை நாம் வணங்கக்கூடாது, அதற்கு சஜிதா செய்யக்கூடாதுன்னு அவங்க எழுத கடிதத்தை பற்றி தான் நம்ம ஓதணும். அதை தான் சஜிதாவுடைய ஆயத்தாக நாம செஞ்சோம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சஜிதா செய்யணும். அந்த அரபி வார்த்தையை ஓதணும்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சஜிதா வாஜிபாயும். அதனால தமிழ்ல சொல்றேன். அல்லாஹ் தஆலா சுலைமான் நபி அவர்கள் எழுதிய கடிதம் அப்படி. அப்ப பல்கிஸ் அம்மையார் சந்திப்பதற்காக பல மைல் தூரத்திலிருந்து வராங்க. அந்த சிம்மாசனத்திலிருந்து அந்த அரசி இளவரசி சுலைமான் நபியை பைத்துல் முகத்தஸ்ல பார்க்க வராங்க. வரும் பொழுது ஏதேனும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சுலைமான் நபி ஆசைப்பட்டார். வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சபையில் இருந்த மக்களிடத்திலே, இப்போ காலையா ஐயுக்கும் யதீனி பி அர்ஷிஹா கபுல அன் யதூனி முஸ்லிமீன், இந்த சிம்மா இளவரசி இந்த நாட்டில இருந்து வராங்க, பல்கிஸ் அம்மா. அந்த அம்மா வரத்துக்குள்ள அந்த அம்மா பிரம்மாண்டமா வாழ்ந்திருக்கு. நம்ம ஜெயலலிதா அம்மாவை விட பல மடங்கு வாழ்ந்திருக்கு. பல ஜோடி செருப்பு, அந்த அந்த அளவுக்கு உண்டான பெரிய சிம்மாசனத்துல அந்த அம்மா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த அம்மா இங்க வரத்துக்குள்ள அந்த சிம்மாசன கன்ஸ்ட்ரக்ஷனை இங்க கொண்டு வரணும் ஸ்பாட்ல. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்? அதாவது வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பணும்னா ஆத்தங்கர ஜும்மா பள்ளிவாசல போட்டோ எடுத்து துபாய்க்கு அனுப்பலாம், ஜெர்மனிக்கு அனுப்பலாம், இத்தாலிக்கு அனுப்பலாம், அல்லது போட்டோ இல்ல வீடியோ கூட எடுத்து எல்லா ஊருக்கு அனுப்பலாம். எனக்கே ஒருத்தர் அமைச்சு நம்ம பள்ளிவாசலுடைய அந்த இன்டீரியர் அனுப்பி, இது நீங்க தொழுவிக்கிற பள்ளிவாசலாமே, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, நமக்கே அனுப்புறாங்க. அப்போ அப்படி கூட சில நேரங்கள்ல நம்ம ஊர்ல ஜியோவோ ஏர்டெல்லோ இப்ப ரொம்ப ஸ்பீட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. பசங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நெட்டே சரியில்லை. நைட்டு 12 மணிக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா ஒரே சுத்திக்கிட்டே இருக்கு. எப்படிங்க? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு போட்டோவோ வீடியோவோ அனுப்புறாங்க, அதை டவுன்லோட் பண்றதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு. சரியா? இதுக்கே சுத்துதுன்னு சொன்னா அந்த பில்டிங்கே கொண்டு வரதா இருந்தா அது எத்தனை ஜிபி இருக்கும்? போட்டோ வீடியோ இல்ல, அந்த ஸ்பாட், அந்த இடத்த, அந்த பில்டிங்கையே, அந்த அரண்மனையே, அந்த சிம்மாசனத்தையே கொண்டு வரதா இருந்தா லட்சக்கணக்கான ஜிபி இருக்கும் போல தெரியுது ஸ்பீடு. தம்பி என்ன செய்யறாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா பயணத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. யாரு நொடியில் கொண்டு வருவா? யார் ரொம்ப ஸ்பீடா ஜிபி யார் இடத்துல வேலை செய்யுதுன்னு நம்ம பாஷையில சொல்றாங்க. உடனே ஒரு ஜின்னி எந்திரிச்சு, இஃப்ரீத்து மினல் ஜின்னி அன ஆத்திக பிஹி, நான் கொண்டு வரேன். எவ்வளவு நேரத்துல கொண்டு வருவேன்? உன் ஜிபி எவ்வளவு ஸ்பீடு வேலை செய்யும், உன் டேட்டா அப்படின்னு. அது என்ன சொல்லிச்சு, நீங்க உட்கார்ந்து எந்திக்கிற செகண்டுக்குள்ள எனக்கு டேட்டாவுடைய ஸ்பீடு இருக்கு, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது ரொம்ப லேட்டு, உட்கார்ந்து எந்திக்கிறது கூட கிடையாது. இன்னும் டேட்டா ஸ்பீடா வேணும்னு கேட்கிறார். இது 5 லட்சம் ஜிபின்னு சொன்னா இன்னொருத்தர் எந்திரிக்கிறார், அது ஜின்னு. இன்னொருத்தர் இறைநேசர் அவுலியா எந்திரிச்சு என்ன சொல்றாரு, காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி அன ஆத்திக பிஹி, நான் கொண்டு வருகிறேன். எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா என்னுடைய டேட்டா? கண்ணு
இமைக்கும் நேரத்தில் கொண்டு வருகிறேன். கண் இமைக்கும் நேரம் கொண்டு வந்துட்டார். டேட்டா எவ்வளவு பெரிய டேட்டாங்க அது. இன்னைக்கு அதுல இருந்து பல லட்ச துளிகள்ல இருந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்ஜினியர்கள். என்னன்னு சொன்னா, ஒரு 60 அடி தார் சாலையில ஒரு கடையோ ஒரு வீடோ இருக்கு. அந்த 60 அடி தார் சாலையை 100 அடியா 200 அடியா மாத்தணும். அந்த பில்டிங்கை பின்னாடி கொண்டு போய் வைக்கணும். இடிக்க முடியுமா? இடிக்க முடியாது. அதுக்கு லிப்ட் போட்டு தூக்கி என்ன செய்யறாங்க, அந்த ஒரு 40 அடியை பின்னாடி தள்ளி வைக்கிறாங்க. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல வெளிநாட்டுல என்ன செய்யறாங்க, கண்டெய்னர்லயே வீடு மாதிரி செஞ்சு பெரிய ட்ரெய்லர்ல கொண்டு வராங்க. இந்த மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர, இந்த பள்ளிவாசல, இந்த ஆத்தங்கர பள்ளிவாசல கொண்டு போய் கொஞ்சம் கரந்தையில வைக்கலாமே, பள்ளி நகர காலத்தில் வைக்கலாமே, அல்லது வேற எங்கேயாவது ஒரு வீட்டை கட்டி கொண்டு போய் அங்க வைக்கக்கூடிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னும் என்னத்தா கண்டுபிடிக்க முடியல. 3400 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த தேசமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிகள் எல்லாம் நபிமார்களுடைய அற்புதத்திலிருந்து உதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண விஷயங்கள். இன்னைக்கு இல்ல டெக்னாலஜினா பெரிய டெக்னாலஜியே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உஹது யுத்தத்துல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி போர் செய்றார். அவரு ஒரு வில்ல வச்சு அம்புல குறி பார்த்து எறிகிறார். நபிகள் நாயகம் அவருக்காக துஆ செய்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் வைக்கக்கூடிய குறியை இறைவா நேராக்குவாயாக, அவர் எங்க குறி வைக்கிறாரோ அந்த குறியை தப்பாமல் ஆக்குவாயாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன செய்றாரு, அந்த அம்புல இருந்து என்ன செய்றார், எரிஞ்சிட்டே இருக்கிறார். வில்லில் இருந்து அம்பை எரிஞ்சிட்டே இருக்கிறார். எரிஞ்சா 21 தடவை போய் தாக்கிட்டு வந்திருக்கு எதிரிகளை. 21 தடவை தாக்கிட்டு வந்திருக்கு. அப்புறம் தான் சிந்திக்கிறாரு, ஆர்வ கோளாறுல எரிஞ்சிட்டோம், வச்சிருந்ததே 7 அம்பு தான். ஆனா எத்தனை தாப்பு இருக்கு? 21. 7 3s 21. 3 டைம் போயிருக்குது. எக்ஸ்ட்ரா வச்சதை விட 3 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அப்புறம் தான் பார்த்தா 21 வில்லுலாம் கிடையாது, இருந்தது 7 தான். போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி திரும்ப வந்திருக்கு. அந்த வில்லுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய வில்லை அல்லாஹ் தஆலா ரிமோட் கண்ட்ரோலாக மாத்தினான். நடந்தது இப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வில்லை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கூகுளில் சர்ச் செய்து வில்லுக்கு என்னன்னு தெரியல இங்கிலீஷ்ல, சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய வில்லுன்னு போட்டா வரும். இல்ல நான் நேரிலேயே பார்க்கணும்னு சொன்னா ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ சென்றால் மதீனாவிலே சென்று மியூசியம் திறந்திருந்தால் அதை பார்க்க இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அற்புதத்தை சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் பெற்றார். பெற்றுவிட்டு நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பிறகு சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் தீனை பரப்பிக் கொண்டு மதீனாவிலிருந்து சுமார் 3000 கிலோமீட்டர் தாண்டி வரவழிகள் எல்லாம் மார்க்கத்தை பரப்பி கடைசியில் சைனாவிலே குவாங்ஸோ என்ற இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரு? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனா எங்க இருக்கு, சைனா எங்க இருக்கு? நியூடில்ஸ் பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் போய் பேச முடியுமா? அந்த காலத்துல சைனாவில வந்து எப்படியோ இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறாங்க. சீன தேசத்திலே, சீன தேசம் சென்றாலும் மார்க்கத்தை கற்றுக்கொள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சைனாவை பத்தி பேசினாங்களே. இன்னைக்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சது என்ன? அவருடைய வில்லு ஆட்டோமேட்டிக் ரிமோட் கண்ட்ரோல் உள்ளது. ரிமோட் கண்ட்ரோல் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபாதரா இருக்கிறார். யாரு? சஅத் இப்னு அபீ வக்காஸ். அவர் துயில் கொண்டிருக்கக்கூடிய பூமி எது? சைனா. எனவே அல்லாஹ் தஆலா சைனாவை முழு உலகத்திலும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ல அல்லாஹ் தஆலா உயர செய்தான். சைனாவுக்கு கிடைச்ச பாக்கியம் அது. இப்படி எல்லா வரலாறுகளும், எல்லா நாட்டு வரலாறுகளும் இது போன்ற நல்லடியார்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? விவசாயி. எனவே இந்தியா, தமிழகம், குறிப்பாக கேரளா, இதுவெல்லாம் விவசாய பூமிகள். அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்த காரணத்தினால பிச்சாவரம் ஏரி, the ring of the lord, the lord of the ring வருமா, the ring of the lord தம்பி, கிராமர் எனக்கு தெரியாது, the lord of the ring பாத்தீங்களா? அப்போ இன்ஷா அல்லாஹ் 2 நபிகள் வந்திருக்கிறார்கள். சரி, மூசா நபியினுடைய வரலாறை பற்றி இப்ப படிச்சோம். மூசா நபி காலத்திலேயே மூசா நபியினுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதர் சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வரலாறு உண்டு. அவருடைய மன்னரை உண்டு. எல்லா கபரஸ்தானும் மக்காவை நோக்கித்தானே இருக்கும், மேற்கை நோக்கித்தானே அடக்கம் செய்வோம். ஒரே ஒரு கபரு மட்டும், 2 கபரு மட்டும் தமிழ்நாட்டில் பைத்துல் முகத்தஸை நோக்கி இருக்கும். அதுக்கு முன்னாடி மையத்தை அடக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் இருக்கணும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை பற்றி மதியன் தேசத்தில் பேசப்படும் பொழுது தமிழகத்தில்
அந்த உம்மத்தை சார்ந்த மனிதர் இருக்கிறார், அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று நாளை நமக்கு இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்த தினம் பத்ருடைய யுத்தம். அல்லாஹு தஆலா அந்த பத்ரீன்களுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து அல்லாஹு தஆலா நமக்கும் வெற்றியை தருவானாக. அந்த வெற்றியை வெளிப்படுத்தும் வண்ணமாக புத்தாடை அணிந்து கொண்டு நாளைக்கு அந்த 313 சஹாபாக்களுடைய பெயர்களை காதால் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அதனால வருஷம் அந்த 313 சஹாபாக்களுடைய பெயர்களை நாம் காதால் கேட்டு அவர்களுடைய முபாரக்கான பரக்கத்தை கொண்டு, ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய போர்க்களத்திலே சென்று மார்க்கத்துக்காக உயிர் நீத்தவர்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்றான். அவங்களுக்கு என்ன கேட்டாலும் தருவான்னு சொன்னா நாம அவர்களிடத்துல அவர்கள் பரக்கத்துக்காக துஆ செய்தால் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் நாம கேட்டாலும் நமக்கு கொடுப்பான் என்ற ஒரு அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம், அவங்களுடைய பெயரை ஓதி துஆ செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்னத்தா மூசா நபியினுடைய காலத்துல உள்ள அவருடைய வரலாறை பற்றி பேசுவாங்க. யாரு எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவர் எப்படி கண்டெடுக்கப்பட்டார் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாளைய பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah. Bismillahirrahmanirrahim. Nawaitu sauma qadin anadai farli ramalana